சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். கிருபை என்னும் ஆற்றல். 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். சகலவித கிருபை. கிருபையில் பல விதம் இருக்கு. யூகேஜி கிருபை, எல்கேஜி கிருபை, ஹைஸ்கூல் கிருபை, காலேஜ் கிருபை, போஸ்ட் டாக்டரல் கிருபை. யூ க்ரோ இன் கிரேஸ், கிரேஸ் அப்பான் கிரேஸ், கிருபையின் மேல் கிருபை. முதல்ல எல்கேஜி கிருபையில் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளரணும். யூகேஜிக்கு அதுக்கப்புறம் ஹைஸ்கூலுக்கு காலேஜுக்கு வரணும். கிருபையில் நீங்கள் வளர முடியும். எப்படி கல்லூரியில் ஒரு சின்ன பிள்ளைய ஸ்கூலில் போய் சேர்த்ததுலேருந்து எப்படி அந்த பிள்ளை வளருதோ அதே மாதிரி நீங்கள் கிருபையில் வளர முடியும். சகரியா 4:7. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபையுண்டாவதாக கிருபையுண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். சகரியா 4:7. அதுக்கு அர்த்தம் சொல்ல விரும்புகிறேன். எருசலேம் ஆலயம் இடிக்கப்பட்டு கல் செங்கல் எல்லாம் ஒரு பெரிய மலை மாதிரி கிடக்கு. செருபாபேல் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவியினாலே ஆகும்ட்டு வரான். எதுக்கு? அந்த டெப்ரிஸ் எல்லாம் விலக்கிட்டு தூக்கி எடுத்து போட்டுட்டு ஆலயத்து வாழை கட்டுறதுக்கு வரான். அங்கே ஒரு பெரிய மலை மாதிரி, அவன் ஹைட்டை விட பல மடங்கு ஹைட்டில் எல்லாத்தையும் உடைச்சி போட்ட அந்த கழிவு கிடக்குது. அப்போ பார்க்குறான், பெரிய பர்வதமாக இருக்குதுப்பா. செருபாபேலுக்கு முன்னால் இது என்ன ஆகும்? சமவெளி ஆகும் அப்படின்னு சொல்கிறான். ஆலயம் கட்டுற வால் கட்டுற நீங்கள் வசனமெல்லாம் பார்த்த உடனே அதில் என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லி தந்தால் தான் நமக்கு தெரியும். அப்போ சொல்கிறான். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னார், இந்த வசனத்தை இப்படி விளக்குனார். விளக்கி முடிச்சு சொன்னார், யூ நோ த மீனிங் ஆஃப் ஜெருபாபேல்? ஐ செட், ஐ நோ. ஜெருப் மீன்ஸ் burn to ashes. பாபேல் மீன்ஸ் பாபேல் கோபுரம். ஜெருபாபேல் 2 words. ஜெருப் எரித்து சாம்பலாக்கப்பட்டது, அதுதான் ஜெருப்புக்கு வேலை. பாபேல், பாபேல் கோபுரம். பலரும் சேர்ந்து ஒரே குரலில், இனி பெருவெள்ளம் வந்தால் நம்மலாம் சாக மாட்டோம், ஒரு உயரமான கோபுரம் கட்டுவோம், மழை வந்துருச்சுன்னா அந்த கோபுரத்து மேலே போய் ஏறிடுவோம், நம்ம சாக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குரலில் கட்டினாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, இப்படியா பிளான் பண்ணுறீங்க தண்டனைக்கு தப்புறதுக்கு? லாங்குவேஜை மாற்றிட்டார். ஒருத்தன் பேசுகிறது ஒருத்தருக்கு புரியல. they were all scattered. ஆகவே பாபேல் கோபுரம் சிதறடிக்கப்பட்டது போல இதெல்லாம் சாம்பலாயிரும்பா. ஜெருபாபேல்ங்க வார்த்தைக்கு அர்த்தம் இருக்குது. இப்போ 2 கொரிந்தியர் 9:8 தேவன் உங்களை அனைத்து கிருபைகளினாலும் நிரப்ப வல்லவர், எல்லா சூழ்நிலையிலும் எல்லா வேளையிலும் தேவையான அனைத்தையும் உங்களுக்கு கிருபை தரும், எல்லா நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானவை அனைத்தையும் உங்களுக்கு அபரிமிதமாகவே வழங்குவார். வண்டர்ஃபுல் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் திஸ் ஸ்கிரிப்சர் வெர்ஸ். எல்லா வேளையிலும் எல்லா தேவையும் சந்திக்கக்கூடியது. கிரேஸ் கேன் மீட் எவ்ரி ஷார்ட் ஃபால் அண்டர் த எர்த் ஃபார் யுவர் லைஃப். உங்களுக்கு எது குறைவாக இருந்தாலும் சரி, நீங்கள் போய் கிரேஸ் வாங்கிட்டீங்கன்னா அந்த குறைவு தீர்ந்துவிடும். கிரேஸ் இஸ் a great commodity. யோவான் 1:14, 17. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும், சத்தியத்தினாலும் கிருபையினாலும் தான் கரெக்டாக இருக்கணும். ஆனால் டிரான்ஸ்லேட்டர்ஸ் அப்படி போட்டாங்க, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் சொல்லிட்டு. சம்டைம்ஸ் இட் இஸ் ரிவர்ஸ். சத்தியம் என்பது நீதி சட்டம், லா. கிருபை என்பது கிறிஸ்து தருவது, கிருபை. லா அண்ட் கிரேஸ் மீட்ஸ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். லா சேஸ், லாக்குள்ள ஃபர்கிவ்னஸ் இருக்கு. நீதி சட்டம், அதை செய்யாத, இதை செய்யாத, விபச்சாரம் செய்யாதே, பொய் சொல்லாதே, இதெல்லாம் நீதி சட்டம். அந்த நீதி சட்டத்துக்கு உள்ளேயே மனம் திரும்பி அறிக்கையிட்டால், ஆண்டவரே இந்த கற்பனையை நான் மீறிட்டேன் நீங்கள் அறிக்கையிட்டீங்கன்னா அதுக்குள்ளேயே மன்னிப்பு இருக்குது. அந்த மன்னிப்பை கிருபை அந்த நீதி சட்டத்தில் இருக்க மன்னிப்பை எடுத்து உங்களுக்கு கொடுக்கும்.
தட் இஸ் கிரேஸ். ஆகவே நீதி சட்டம், நம்மளாம் மோசே காலத்தில் இருந்தோம்னா ஒரு சட்டத்தை மீறினாலும் 10 சட்டத்தை மீறினதுக்கு தான் அர்த்தம் தேவ பார்வையில். when you break one commandment, it means from God's point of view you broke all the commandments. அப்போ எவ்வளோ டெரிபிள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் ரத்தம் சிந்தி கிருபையா வந்ததுனால என்ன நடக்குது? நீதி சட்டம் தள்ளி வைக்கப்படுகிறது. law is abolished. கிருபை, பழைய ஏற்பாட்டில் கிருபை என்ற பதம் கானே, எபிரேயத்தில் கிருபை என்ற பதம் கானே. கானே comes 39 times in the Old Testament. Charis in Greek is grace in the New Testament. New Testament is written in Greek. ஆகவே பழைய ஏற்பாட்டில் சுமார் 40 தடவை வருது கிருபை, புதிய ஏற்பாட்டில் 120 தடவை வருது கிருபை. அப்போது பழைய ஏற்பாட்டில் இல்லாத கிருபை 3 மடங்காக புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிகாஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், பிகாஸ் ஆஃப் த கிராஸ், சிலுவை நிமித்தமாக அந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. I asked for a definition of grace, theological definition. I studied theological definition of grace. Charis means the treasure of heaven given to us at the expense of Jesus. பரலோகத்தின் சொத்து அல்லது பரலோகத்தின் செல்வம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்கு கிடைப்பது கிருபை அப்படின்னு தியாலஜி ப்ரொஃபஸர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆனால் I asked for definition from Sister Wisdom. She gave me this definition. In English I am translating. கிருபை என்பது தகுதியற்ற நிலையில் தராதரம் பாராத கொடையாக கொடுக்கப்படும் தெய்வீக ஆற்றல். இதனை உரிமை செல்வமாக பாராட்டி ஆவியின் கனியினை நம் வாழ்க்கையில் இந்த கிருபை பெருகச் செய்ய வைக்கும். இதனால் பரலோக பரிசுகள் பெருமளவில் கிடைக்கும். பாவம் கிருபைக்கு எதிரான ஆற்றல். பாவத்துக்கும் கிருபைக்கும் என்ன வித்தியாசம்னா, பாவமானது குறுகலான பரலோக பாதையில் செல்வோரை பரந்த நரக பாதையில் நோக்கி திசை திருப்பிவிடும். தேவ பிரசன்னத்தை இழக்கச் செய்வது பாவம், தேவ பிரசன்னத்தை மீட்டு தருவது கிருபை. பாலில் விஷத்தை கலந்தால், பால் 1/2 லிட்டர், விஷம் 2 டிராப். இப்போ பால் விஷத்தை பாலாக்குமா, விஷம் பாலை விஷமாக்குமா? விஷம் பாலை விஷமாக்கும். கிருபை இல்லாதவர்கள் இப்படி சத்தியம் என்னும் பாலில் பொய் என்னும் விஷத்தை கலந்து கொடுத்தா கிருபை இல்லாதவங்க குடித்து செத்துப்பாங்க. ஆனால் கிருபை உள்ளவர்கள் அவங்களுக்குள்ள ஒளி இருக்கு, இருளில் சத்தியத்தை பொதிந்து கொண்டு வந்து பிரசன்ட் பண்ணுறான். இருள் வந்து ஒளியை தாக்காது, ஒளி தான் இருளை தாக்கும். அதனால் கிருபை இருக்கிறவங்க அந்த தங்களுக்குள் உள்ள ஒளியினால் பிசாசு கொண்டு வரும் இருளாகிய பொய்யை மேற்கொள்ள முடியும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள், அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கலேஷியன் சர்ச் டாக்ட்ரினல் டிஃபரன்ஸ், இதான் கரெக்ட் அதான் கரெக்ட்னு எப்போவுமே ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. கர்த்தருக்குள் அன்பார்களே, ஒன் லெசன் காட் டாட் மீ இஸ், யாரெல்லாம் தப்பு செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் நீ மன்னி அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் சொன்னார், நம்ம ஒரு தப்பு செய்தவங்களுக்கு மன்னிக்கும் போது பரலோகத்தில் ஃபர்கிவ்னஸ் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த பையன் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான், விக்டர் ஞானராஜ் அவனை மன்னித்து மறுபடியும் அதே இடத்துல வச்சுருக்காரு. அதனால் அவனுக்கு 20 கிலோ ஃபர்கிவ்னஸை அக்கௌண்ட்டில் போடு அப்படின்னு போடுறான். நிறையா அக்கௌண்ட்ஸில் ஃபர்கிவ்னஸை நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். எவனாவது தப்பு செய்வானா, அவனை மன்னிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா அப்படின்னு சில வேளைகளில் தப்பு செய்ய விட்டுட்டு மன்னித்து பேங்க்கில் ஃபர்கிவ்னஸை போடுறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மேலும் மீறுதல் பெருகும் படிக்கு நியாய பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. பாவம் செய்ய வாய்ப்பு பெருகும்படி நீதி சட்டம் இடையில் நுழைந்தது. பாவம் செய்யறதுக்கு சான்ஸ் கொடுக்கிறதுக்காக the law entered inside.
பாவம் என்ன செய்து, எதுக்கு லா கொடுத்தாரு, நீங்கள் பாவம் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாவம் செய்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்தது நீதி சட்டம். மக்களை தூண்டிச்சு. ஆனால் பாவம் பெருகும் வேளை கிருபை பொங்கி வழிந்தது. when there is sin abounds, grace abounds. இது எனக்கு புரியல. அப்போ தான் ஆண்டவர் எனக்கு இது விளக்குனார். என்ன சொன்னார்னு சொன்னால் 3 பேரை பற்றி சொன்னார். ஒன்று சிம்சோன், புக் ஆஃப் ஜட்ஜஸ் 13 chapter to 16 chapter சிம்சோன் இருக்கு. சிம்சோன் நசரேய விரதம் அல்லது மாடர்ன் தமிழில் நாசர் விரதம். நாசர் விரதம் அப்படின்னு சொன்னால் அவன் முடியை கட் பண்ணக்கூடாது, திராட்சை ரசம் சாப்பிடக்கூடாது, அந்நிய பெண்களை திருமணம் பண்ணக்கூடாது, இஸ்ரேல் ஜாதியை தவிர, இதெல்லாம் இருந்தது. பட் எல்லாத்தையும் மீறிட்டான். நம்பர்ஸ் சாப்டர் 6 verse 6. அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையில் போகக்கூடாது. பாடி அனிமல்னாலும் சரி, ஃபிசிக்கல் பாடினாலும் சரி, பக்கத்தில் போகக்கூடாது, பக்கத்திலே போகக்கூடாதுன்னு சொல்லி நாசர் விரதம் அனுசரிக்கிறவர்களுக்கு சொல்லப்பட்டது. இவன் தான் கொண்டான் அந்த சிங்கத்தை. இப்போ அழுகி போச்சு சிங்கம். அதுக்கப்புறம் 3 பெண்களை, அந்நிய நாட்டு பெண்களை திருமணம் பண்ணான். அவனுடைய ஸ்டோரியெல்லாம் தெரியும், நான் அதை ரொம்ப சொல்ல விரும்பலை, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதான். எதிரிகள் கண்ணை பிடுங்கிட்டு மாவாட்ட வச்சுருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங் ஃபெல்லோ, எவ்வளோ படி மாவுனாலும் ஆட்டிக்கிட்டே இருப்பான். கண்ணு குருட மாவாட்டுறான் ஐயா. அப்படி இருக்கும்போது என்ன செய்யணும் கர்த்தர்? பாவம் பெருகிருச்சு. சிம்சோன் வாழ்க்கையில் பாவம் பெருகிருச்சு. பாவம் பெருகும் பொழுது ஒரு மனிதன் உண்மையாகவே மனம் உடைந்து மன்னிப்பு கேட்டால் தேவன் கிருபையை பெருக செய்வார். அதுதான் அர்த்தம். தாடை எலும்பை வச்சு 10,000 பேர் அடிப்பான். அவன் இப்போ கண்ணு இல்லாமல் கண்ணை பிடுங்கிட்டாங்க, எனிமி பிடுங்கிட்டான். அது மாத்திரமல்ல, அவ்வளோ பெரிய வீரன், கர்த்தருக்கு வீரனாக இருந்தவன் எதிரிகளுக்கு மாவாட்டுறான். தாகோன் கடவுளுக்கு ஃபெஸ்டிவல் நடக்குது. அந்த ஃபெஸ்டிவலில் பெரிய சாமியானா போட்டு 3000 பேர் இருக்காங்க. அவன் சொல்கிறான், கண்ணு தெரிலப்பா, தூண் எங்கே இருக்குது, அதில் கொண்டு போய் நிறுத்து, நான் சாஞ்சிக்கிட்டு நின்றுடுறேன், எனக்கு நிற்க முடியாது, கீழே விழுந்துருவேன் அப்படின்றான். உடனே அவங்க ஆட்களே கொண்டு போய் தூண் பக்கத்தில் 2 தூண் பக்கத்தில் எங்கே நிற்கிறான். நின்றுட்டு ஜெபம் பண்ணுறான். கர்த்தாவே, இந்த ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு மன்னிச்சு எனக்கு ஸ்ட்ரென்த்து தாங்கப்பா அப்படின்னு கேட்குறான். அவர் என்ன சொல்லணும்? வாழ்நாள் முழுவதும் தப்பெல்லாம் பண்ணிவிட்டு கண் பிடுங்கப்பட்டு கண்ட பொண்ணையும் கல்யாணம் பண்ணிட்டு இப்போ கேட்குறியா? ஒன்றும் கேட்க முடியாது, போ. சொல்லலை. பாவம் பெருகும் பொழுது கிருபை பெருகிட்டு தந்துட்டான்ப்பா. லாஸ்ட் சான்ஸ் தந்துட்டேன். நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த 3000 பேரும் செத்து போகணும் அப்படின்னு தூணை பிடிச்சி அடிச்சு இப்படின்னா தூண் விழுந்து சாமியான விழுந்து 3000 பேர் செத்து போயிட்டான். திஸ் இஸ் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கிரேஸ் அபவுண்ட்ஸ் வென் சின் அபவுண்ட்ஸ். யோனாட்டு சொன்னார் ஆண்டவர், நினிவே பட்டணத்துக்கு போ, பிரசங்கம் பண்ணு. என்ன ஆண்டவரை சொல்கிறது? 40 நாளில் நினிவே பட்டணம் அழியும். சொன்னது யார்? தேவன். தேவன் சொன்னால் மாறுமா? ஏன்? பொய் சொல்லுவதற்கு அவர் மனிதன் அல்லவே. இவனுக்கு தெரியும் இந்த வசனம். பொய் சொல்லுவதற்கு தேவன் மனிதன் அல்ல. அதனால 40 நாளில் அழியுன்றாரு. நான் போகிறேன். எல்லாத்தையும் பிரசங்கம் பண்ணுறான். 3 நாள், 40 நாள் அழிய போகுது பிரசங்கம் பண்ணிட்டு வரான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, அழியாதுப்பா, அவங்க அழியாது, 40 நாள் அழியாது அப்படின்ட்டார். உடனே சொல்கிறான், என்ன சொன்னீங்க? பொய் சொல்லுவதற்கு நீங்கள் மனிதர் அல்லவேன்னு சொல்லியிருக்கு, நீங்கள் என்கிட்ட சொன்னது இப்போ பொய் ஆயிடுச்சு. நீங்கள் பொய் சொன்னீங்களா இல்லையா? அது சொன்னார், என் மனது, மனிதனுடைய மனது நொறுங்கி போச்சுன்னா அந்த நொறுங்கல் என் மனதை மாத்திரும்பா. ஒரு மனதில்லை, லட்சக்கணக்கான உள்ளங்கள் மனம் திரும்பி ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்ததுனால பாவம் பெருகிய நினிவே பட்டணத்தில் தேவனுடைய கிருபை பெருகிட்டு அப்படின்னார். அப்போ நான் கேட்டேன், சோதோம் கொமராவில் பாவம் பெருகி இருந்தது, அதையும் அழிச்சிங்க அப்படின்னு. சோதோம் கொமராவுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு ஆபிரகாம் 50 பேர் இருந்தால் ரட்சிப்பீங்களா? பட்டணத்தை அழிப்பீங்களா? 40 இருந்தால் அழிப்பீங்களா? 10 இருந்தால் அழிப்பீங்களா? அழிக்க மாட்டேன்ட்டார். உடனே விட்டான். 10 நீதிமான்கள் இல்லாததுனால அந்த நினிவே பட்டணத்து மக்கள் பாவத்தில் ஊறி போயிட்டாங்க. மனம் திரும்பாததுனால கிருபை பெறுவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் நினிவே கிருபை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருந்தது, மனம் திரும்பினார்கள். ஸோ திஸ் இஸ் த மீனிங்
சரி, சிம்சோன் விடுங்க. சாலமன் வந்து பெரிய கிங். அவனுக்கு ஞானம் கொடுக்கப்பட்டது. சிஸ்டர் விஸ்டம் வாஸ் கிவன் டு சாலமன். ஆனால் அவன் என்ன செய்தான்? சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். மில்கோம், அஸ்தரோத், இது ரெண்டும் யெகோவா தள்ளிட்டான். ஞானம் கொடுத்து கேட்டு வாங்கின யெகோவாவை தள்ளிட்டான். சாலமன் வாழ்க்கையில் பாவம் பெருகியிருக்கா இல்லையா? பெருகியிருக்கு. அதனால் ஞானம் ப்ளீடட். கடைசி நிமிஷத்தில் இந்த கள்ளன் மாதிரி அவன் மனம் திரும்பினான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, சரி ஓகே, நீ பரலோகத்துக்கு வா. அடுத்தது தாவீது. பத்சேபாள் ஐ யூஸ் டு சே பாத் ஷீபா. பாத் குளியல் சீபா. ஓகே, உரியாவை எப்படியா தீர்த்து கட்டிட்டு வாங்கன்னா, விபசாரம், கொலை, இந்த ரெண்டு பெரிய பாவம் செய்தவனை என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு நீங்கள் எப்படி சொல்லலான்னு. அவன் ரெண்டு பாவம் செய்திருந்தாலும் 51ஆம் சங்கீதத்தை படிச்சுப்பார். என்ன மனம் திரும்பி உடஞ்சி, ஆவியானவர் எடுத்துக்காதுங்கப்பா, உங்கள் பரிசுத்தாவியானவர் எடுத்துக்காதுங்க அப்படின்னு சொல்லி அவன் 51ஆம் சங்கீதத்தில் அவன் உள்ளம் உண்மையாகவே நொறுங்கி போச்சு. அதனால் பாவம் பெருகின தாவீதை மன்னித்து அவன் இதயத்துக்கு ஏற்றவனாய் ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னார். Where the sin abounds, the grace abounds. லூக்கா 2:40. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தது. That means grace is a gift of God. கிருபை என்பது தேவன் ஈவு. அதை கொண்டு ஆண்டவர் தலையில் கிரீடம் மாறி வைக்கிறார். அவர் மேல் இருந்தது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த கிருபையை யார்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம்? Where do you get the product of grace? கிருபை எங்கே கிடைக்குது உங்களுக்கு? வசனத்தை வாசிப்போம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூரணத்தினால் இயேசு கிறிஸ்து குழந்தையாய் பிறந்த பொழுது தேவ கிருபை அவர் மேல் இருந்தது. அவரோடு நம்ம நெருங்கி பழக பழக அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபையின் மேல் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். கிரேஸ் அப்பான் கிரேஸ். கிருபை நம்மை பாதுகாக்கிறது. ரோமர் 6:14. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை. எது கீழே இருக்கோம்? கிருபைக்கு கீழே. நியாயப்பிரமாணத்தின் கீழே இருந்தவன்கள்லாம் அடிபட்டாங்க. ஆனால் கிருபையின் கீழே இருக்க நம்ம தப்பு செய்தாலும் ஆண்டவர் மன்னிட்டாரு. அதுக்கப்புறம் யோவான் 1:17. எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. கிருபையும் சத்தியமும் came into this world through Jesus Christ. இயேசு கிறிஸ்து இல்லைன்னா கிருபை இல்லை. கிருபை இல்லைன்னா நமக்கு பரலோகம் இல்லை. இயேசு கிறிஸ்துவால் தான் பரலோகம் கிடைச்சிருக்கு நமக்கு. இப்போ how to get grace? Grace of God and grace of Christ are the same. இப்பொழுது கிரேஸை பற்றி பார்க்க போகிறோம். எபேசியர் 3:7. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். ஊழியக்காரனா இன்னைக்கு இருக்கன்னா கிருபையினால தான். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நான் ஊழியக்காரனாக வருவேன்னு நினைக்கவே இல்லை. I don't like to become a minister of the gospel. My aim was to study MA Tamil, become the head of the department of Tamil department in Boris College, Vellore. எல்லாத்தையும் அடித்து உடச்சார் ஆண்டவர். அப்புறம் பாஸ்டராக கொண்டார். என்னை பாஸ்டர் ஆக்கணும் பிரியமே இல்லை. நான் இனாக்ரேட் பண்ணும்போது ZFTயாக 1000 பேர் வந்தாங்க. நான் பார்த்துருக்க சர்ச்சு பார்த்துருக்க இடம் 250 பேர் தான் உட்காரலாம். நான் நினச்சேன், இந்த 1000 பேரும் நாளைக்கு வந்து சேர்ந்தாங்கன்னா நான் எங்கே சர்வீஸ் நடத்துவேன் அப்படின்னு பெரிய கேள்வி. ரொம்ப பயந்துட்டேன். இதான் சொன்னேன், ஆண்டவரே நான் சபை நடத்த மாட்டேன்னு. என்ன நல்லா ஒவ்வொரு ஊர்லேயும் பிளேனில் பறந்து போயிட்டு 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கி சாப்பிட்டுட்டு மீட்டிங் ஒன்று பேசிட்டு காணிக்க வாங்கிட்டு வருதுன்னு என்ன நல்லா இருந்து நீங்கள் இங்கே கொண்டாந்து போட்டிங்களே. முதல் நாள் ஆராதனை காஃபி பிஸ்கட் ஆர்டர் பண்ணிட்டேன். 1000 பேர் வந்தால் என்ன செய்கிறதுன்னு சொல்லி ஒரு 100 பேருக்கு ஆர்டர் பண்ணேன். பிறகு வந்தால் ஆர்டர் பண்ணிக்கலான்னு. வந்தது 22 பேர். அது எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் தங்கச்சி, அவங்க மாப்பிள்ளை எல்லாம். காஃபி வந்துருச்சு,
30-40 காஃபி பிஸ்கட் வந்துடுச்சு. சார் காசு கொடுங்க. நான் சொன்னேன் காணிக்கை எடுத்து தர்றேன்பாருனேன். காணிக்கை எல்லாரும் 10 ரூபாய் சில்லற மாற்றி வந்திருக்காங்க. அப்படி தான் சியோன் விஸ்வாஸ் தேவாலயம் ஆரம்பிச்சதுங்க, உண்மையில் சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி இவ்வளோ கேமராவோடு இருக்குன்னா காட்ஸ் கிரேஸ். குளோபலாக இந்த மெசேஜ் போகணுன்னு ஆண்டவர் வச்சுருக்காரு. அதனால் அப்படி நடந்து தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையாலே இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரனானேன். நம்ம எல்லாம் ஊழியக்காரனமானோம்னா ஆண்டவரே உங்கள் கிருபை தாங்க. அடியான் மேல் கிருபையாயிரும், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். அவன் ஜெபம் தான் கேட்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். அதனால் யூ ரிக்வயர் கிரேஸ். அதனால் தினந்தோறும் ஜெபம் பண்ணும்போது ஒரு சென்டென்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் இருக்க கடவுது. யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். இஃப் யூ வாண்ட் கிரேஸ் டு அபவுண்ட் இன் யுவர் லைஃப், யூ ஹேவ் டு பி ஹம்பிள். அவர் லைஃப் ஆன் திஸ் எர்த் இஸ் வெரி ஷார்ட். எனி டைம் எனிதிங் மே ஹேப்பன். எந்த நேரத்தில் எதுவும் நடக்கலாம். அதனால் உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளட்டும். டோன்ட் ஹாவ் எனி பிட்டர்னஸ் டுவர்ட்ஸ் எனிபடி. காட் வாட்சஸ். தேவன் என்னை பார்க்குறார். கிரேஸ் யாருக்கு வேதாந்தத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டது? 3 தடவை கிருபை போதுன்னு யாருக்கு சொன்னார்? பவுலுக்கு சொன்னார். என் கிருபை உனக்கு போதும். உங்களை பார்த்து ஆண்டவர் என் கிருபை உனக்கு போதும்னா வேறு ஒன்றுமே வேண்டாம். அக்ரி பண்ணுறீங்களா இல்லையா? பவுலுக்கு யூத மதம் பெருக வேண்டும், கிறிஸ்தவம் தழைக்கக்கூடாது, யாரும் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடாது, கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் என்று சவுக்கு எடுத்துட்டு சனகரி சங்கத்தில் லெட்டர் வாங்கிட்டு எல்லாரையும் அடிச்சுட்டு இருந்தான். அது அவனுடைய சுயசித்தம். The self will of Apostle Paul is to wipe out Christianity and to feed the Jewish religion. ஆனால் ஆண்டவர் சந்தித்த உடனே அவன் என்ன சொல்கிறான்? நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். I surrender my will. Surrendering the will is a very very important for all the secrets. பவுல் என்ன சொன்னான்? நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீன்னா. அவன் சொன்னானே, சொல்லிட்டு அனனியா கண்ணை திறந்த உடனே மாறிட்டான்னு நினைக்கிறீங்களா? மாறல. என்ன சொல்கிறான்? இனி நான் அல்ல கிறிஸ்துவே. என்னைக்கு நீங்கள் இனி நான் அல்ல கிறிஸ்துவேன்னு சொன்னீங்கன்னா அவர் குரலை தான் கேட்பீங்க, உங்கள் குரல் சைலன்ஸ் ஆயிரும். 2 கொரிந்தியர் 12:9 பவுல் சொன்னது. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். பலவீனத்தில் பலன் பூரணமாய் விளங்கும். அப்போ எப்படி பலன் வரும்னு சொன்னேன்? கர்த்தருடைய சத்தம் பலனை தரும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அப்போ கிரேஸ் பிரிங்ஸ் ஸ்ட்ரென்த். எபிரேயர் 10ஆம் அதிகாரம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். கிருபையின் ஆவி, த ஸ்பிரிட் ஆஃப் கிரேஸ். கர்த்தர் உங்களுக்கு கிருபையை கொடுத்திருந்தார்னா அந்த கிருபையை நீங்கள் உதாசீனப்படுத்தினீங்கன்னா அதுக்கு எதுக்கு சமம்னு சொல்லியிருக்கு? தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் பண்ணி. கிருபையை தேவன் உங்களுக்கு கிரேஸ் கொடுத்தாருன்னா அந்த கிரேஸை நீங்கள் மதித்து செயல்படலைன்னா அது எப்படி இருக்குன்னா, ஜீசஸ் இங்கே படுங்க, ரத்தம் சிந்தி தான் எங்களை மீட்டிங்க, அந்த ரத்தம் குப்பை. எவ்வளோ சீரியஸ். நீங்கள் ஆவின் கிருபை உங்களுக்கு கொடுத்தாருன்னா அந்த கிருபையை ஜாக்கிரதையாக பராமரிக்கணும். கிருபை என்பது பரலோக சொத்து. எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையின் ஐஸ்வர்யம் தான் நமக்கு பாவ மன்னிப்பை தந்தது. The richness of his grace brought the salvation. 1 பேதுரு 4:10. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள்.
ஒவ்வொருவரும் தான் பெற்றுக்கொண்ட கிருபையின் ஈவை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் பணிபுரியுங்கள். கிருபையின் ஈவு. கிருபை என்பது நீதி சட்டத்தை கேன்சல் பண்ணிடுச்சு. லா இஸ் கேன்சல். லா பிரிங்ஸ் டெத், கிரேஸ் பிரிங்ஸ் லைஃப். லா இஸ் டெட். குவைட்லேருந்து ஒருத்தர் இமெயில் அனுப்பியிருந்தார். பாஸ்டர், லா இஸ் டெட்னா, லா சொல்லுது பொய் சொல்லாதிருப்பாயான்னு. அப்போ இப்போ பொய் சொல்லலாமா? லா கேன்சல் ஆயிடுச்சுன்னா சொல்லலாம்ல. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார் லா இஸ் கேன்சல். அப்போ சொல்லலாமா? நல்ல கேள்வி தான். நான் சொன்னேன், லாங்கிறது 10 ரூபா. இப்போ தேவன் அந்த 10 ரூபாயை கேன்சல் பண்ணிவிட்டு உன் கையில் 10 ரூபாயை வாங்கிட்டு 100 ரூபா கொடுத்தாருன்னா அந்த 100 ரூபாயில் 10 ரூபாய் இருக்கா இல்லையா? இருக்குது. அது மாதிரி தான் லா இஸ் கேன்சல்டுனா லா இஸ் மாடிஃபைட். எப்படி மாடிஃபைட்? அந்த காலத்தில் யாத்ராகமம் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் ஒரு ஒழுக்கக்கேடாக இருந்தான்னு சஸ்பெக்ட் பண்ணான்னா அந்த ஆசாரியன் என்ன செய்யணும்? அப்படியே நல்ல சுத்தமான தண்ணி எடுத்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் போய் கொஞ்சம் மண் எடுத்து இந்த தண்ணியில் போட்டு அவர்கிட்ட கொடுத்து இதை குடின்னு சொல்லணும். விபச்சாரம் செய்திருக்கிறதாக கருதப்பட்டால் அந்த தண்ணியை குடிக்கணும். அந்த தண்ணியை குடித்து இவ தப்பு செய்திருந்தால் வயர் வீங்கிரும், தொடை அழுகி போயிடும். நம்பர்ஸ் சாப்டர் 5 இருக்குது. ஆகவே அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் விபச்சாரம் செய்தால் கல் அடித்து கொன்றணும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் விபச்சாரம் செய்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? நானும் உன்னை குற்றப்படுத்துகிறதில்லை, போய் பாவம் செய்யாதே, பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகிட்டு. ஏன்னா இப்போ பயந்து நடுங்கி, ஆண்டவரே கல் அடித்தா பரவாயில்ல ஆண்டவரே, நான் தப்பு தான் பண்ணிட்டேன், அடிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு அவளே சொல்லிட்டான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை கண்டப்படுத்தலை, நீ சொல்லிட்டல, ஆனால் கண்டப்படுத்தலை, இனி போய் பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். ஆகவே இதுதான் லா. லா ஆஃப் மர்டரிங் அண்ட் அடல்ட்ரர் இஸ் கேன்சல். ஆனால் கர்த்தர் மன்னிச்சிட்டார். அதனால் அடல்ட்ரி மன்னிக்கலை. அவர் என்ன சொல்கிறாரு? ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் அவளோடு விபச்சாரம் செய்தான். லாவை கொஞ்சம் ரைஸ் பண்ணிட்டார், ஹையர் லெவல் கொண்டு வந்து போயிட்டார். பழைய ஏற்பாட்டில் கொலை செய்தால் தப்பு, புதிய ஏற்பாட்டில் உன்னை பார்த்து முட்டாளேன்னு சொன்னால் தப்பு, அது கொலைக்கு சமானம். விமானம் போகுதுன்னா, சார் ஒரு சின்ன கல்லை போட்டாலே கீழே விழுது, இந்த விமானம் ஒழுங்காக போகுமான்னு கேட்பானா யாராவது? சும்மா போய் உட்கார்றோம். எப்படி? அதான் அது கிரேட்டர் லா. ஏரோடைனமிக்ஸ் கிரேட்டர் லா. அது வந்து இட் ஓவர் கம்ஸ் த லா ஆஃப் கிராவிட்டி. அதே மாதிரி நீதி சட்டத்தின் 10 கட்டளைகளை கிருபையின் சட்டம் உங்கள் உள்ளத்தில் எழுதிருக்கு. அது கல்லில் எழுதியிருந்தது, கிருபையின் சட்டம் எங்கே எழுதியிருக்கு? இருதயத்தில் எழுதியிருக்கு. அதனால் கல்லில் எழுதுனது எங்கே இருக்கோ தெரியாது, இருதயத்தில் இருக்கு, நடக்கும்போது நம்ம கூடயே இருக்குது. அதனால் we follow it and we get the grace of God. ஜீவக்குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.